சில்லறை வர்த்தகத்தில் கார்ப்பரேட் நுழைவதற்கு கண்டனம் தெரிவித்து திருச்சி வயலூர் ரோடு பகுதியில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சார்ல்ஸ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார்ல்ஸ், சில்லறை வர்த்தகத்துல கார்ப்பரேட் நுழைவதால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு வணிகர் சங்க பேரமைப்பினர் சொல்றாங்க? அவர்களுடைய கோரிக்கை என்ன? திருச்சி வயலூர் ரோடு பகுதியில தற்பொழுது வணிகர்கள் ஒரு ஆயிரக்கணக்கான முற்றுகை போராட்டம் நடத்தி வராங்க. மிக முக்கியமாக சில்லறை வணிகம், ஆயிரக்கணக்கான சில்லறை வணிகர்கள் இதில் கலந்து கொண்டிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் இருந்து இவர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வராங்க. மத்திய அரசு உடனடியாக இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களை தமிழகத்தில் வருவது தடை செய்ய வேண்டும். அதனால ஆயிரக்கணக்கான சில்லறை வணிகத்தினர் வாழ்வாதாரத்தை இழந்து விடுவார்கள். உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதை வலியுறுத்தி தான் டிமார்ட் கார்ப்பரேட் வணிக வளாகம் வரக்கூடிய அந்த பகுதியில இப்ப தற்பொழுது தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பினுடைய தலைவர் விக்ரமராஜா தலைமையில ஆயிரக்கணக்கானவர் தமிழகம் முழுவதும் இருந்து இப்ப தற்பொழுது கண்டனத்தை தெரிவித்து வராங்க. முற்றுகை போராட்டமானது அந்த மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக ஏற்கனவே திருச்சியில் 2 பகுதிகளில் டிமார்ட் நிறுவனம் என்பது இருக்கிறது. அந்த வணிக நிறுவனம் 3வதாக இந்த பகுதியில் அமைய இருக்கிறது. அந்த இடத்தில் தான் இந்த முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. பேசக்கூடிய நிர்வாகிகள் குறிப்பிடுவது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இருவரும் தேர்தல் வாக்குறுதியில் இது போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களை தமிழ்நாட்டில் வரவிட மாட்டோம் என்ற வாக்குறுதியை கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் தங்களுடைய வாக்கு யாருக்கும் கிடையாது என்பதையும் அவர்கள் பேசி வராங்க. தொடர்ந்து தங்களது எதிர்ப்பு, இது முதற்கட்ட போராட்டம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு எதிராக தங்களுடைய போராட்டம் தொடரும். அதற்காக தொடர்ந்து தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் வலியுறுத்தி வராங்க. விவரங்களுக்கு நன்றி சார்ல்ஸ்.